மக்களை ஓஷோ சொன்ன ஒரு பயிற்சி வித்தியாசமான பயிற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. நீங்களும் இந்த பயிற்சியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பயிற்சி. இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். சரி, இந்த பயிற்சி என்ன அப்படின்னா, தூக்கத்தில் விழிப்பு நிலை அப்படிங்கிற தலைப்பில் விழிப்புணர்வு அப்படிங்கிற புத்தகத்தில் ஓஷோ சில லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. இதில் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. அந்த டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பேச முடியாது. அதற்காக இங்கே ஷார்ட்டாக என்ன பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதில் கனவுகளை பற்றி 5 வகையான கனவுகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் முதல் வகையான கனவை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். மீதி 4 வகையான கனவுகள் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு கனவு வருது, அது கனவு நம்மளுக்கு தெரியுதானா? தெரியறதில்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வு மாதிரியே இருக்குது. நம்ம பதட்டப்படுறோம், பயப்படுறோம், எக்ஸைட்மெண்ட்டுக்கு போகிறோம், ஏதாவது ரொம்ப பயந்து எந்திரிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் அது கனவு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிவதில்லை. அது நிறைய விஷயங்களை உணர்த்துது அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த பயிற்சி எப்படி செய்வது அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உடலை முதல்ல தளர்வு கொண்டு போயிடணும், மனசை திரும்பவும் தளர்வு கொண்டு போயிடணும். அப்போ தூக்கம் நம்ம அப்படியே தழுவும் இல்லையா, அரை தூக்கத்தில் இந்த பயிற்சியை செய்ய சொல்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நம்ம உடல் எப்படி தளர்வுபடுத்துறது அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பேன். உடலில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியாக நம்ம நினைத்து அதை அப்படியே இறுக்கி அப்படி லூஸ் பண்ணுறது, அது ஒரு வகையான தளர்வை ஏற்படுத்தும். இப்போ பாதங்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதங்களை கால்களை மட்டுமே அப்படி இருக்கும் பொழுது ஒரு இருக்கும். அடுத்து ஒரு 2-3 வினாடிகள் அப்படியே ரிலாக்ஸாக விடும் பொழுது அது ஒரு தளர்வை உருவாக்கும். அந்த மாதிரி பாதத்துக்கு ஒரு 5 முறை, கால்களுக்கு ஒரு 5 முறை, அப்படியே ஒவ்வொரு பகுதியாக நினைத்து இறுக்கி அப்படியே விடுவது. இது உடலை தளர்வு நிலைக்கு எடுத்து செல்லும். பாதம் முதல் தலை வரைக்கும் அப்படியே 1 by 1 வந்தீங்கன்னா போதுமானது. ஒரு 3 தடவையோ 5 தடவையோ நம்ம செய்யும் பொழுது உடல் ஒரு தளர்வு நிலைக்கு வந்துடுவாங்க. இறுக்கமெல்லாம் போயிடும். மனதை எப்படி தளர்வு நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண அந்த மூச்சை கவனிக்கும் பயிற்சியே போதுமானது. அப்போ முதல்ல உடலை தளர்வுபடுத்திக்கிறோம், அடுத்தது மூச்சை மட்டுமே அப்படி கவனித்து கொண்டே இருக்கிறோம். அதில் நிறைய எண்ணங்கள் வராது. அப்படி வந்தாலும் திரும்ப மூச்சுக்கு வந்துடுங்க. இப்படியே நம்ம மூச்சை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு அரை தூக்கமான ஒரு நிலை, அடுத்த ஒரு 2 வினாடிகளில் தூங்க போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதை இப்போ தூங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த உணர்வு வரும் பொழுது இது ஒரு கனவு என்று நான் நினைவில் கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த வாசகத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு கனவு என்பதை என்னால் நினைவில் கொள்ள முடியும். இது ஒரு கனவு அப்படிங்கிறது நான் ஞாபகத்தில் வச்சுப்பேன். இது ஒரு கனவு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இது ஒரு கனவு அப்படிங்கிற இந்த வாசகங்களை அப்படியே நீங்கள் பொறுமையாக உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே வர வேண்டும். இவ்வளவு தான் விஷயம். அப்படியே அடுத்த செகண்ட் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது கனவு வந்துச்சுன்னா அது ஒரு கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவார். கனவிலும் விழிப்பு நிலை அப்படிங்கிறது இதை சொல்கிறார். இப்போ ஏன் கனவு வருது அப்படிங்கிறத மேலோட்டமாக ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். இப்போ ஓஷோ அவர்கள் ரொம்ப தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நம்ம வெளியில் போகிறோம், நிறைய இடங்களில் சுற்றுறோம், டிராஃபிக்கில் மாட்டுறோம், பொல்யூஷன் நிறைய இருக்குது, தூசியெல்லாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்பு மேலே குவிஞ்சிருது, அப்படியே அழுக்காக மாறி விடுகிறது. இந்த உடலை நம்ம சுத்தம் செய்வதற்கு குளியல் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது. இதே போல் நம்ம 5 புலன்கள் வழியாக நிறைய குப்பைகளை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம், நிறைய தூசிகளை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். இதை குளிப்பாட்டுறதுக்கு எந்த வழிமுறையும் கிடையாது. அதனால் இது அப்படியே தேக்கம் பெற்று நம்ம தூங்கும் பொழுது கனவாக வெளியே வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அந்த கனவை பார்த்து தான் பயந்துக்கிறோம், அந்த கனவு தான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். இது ஒரு கனவு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து விட்டால் அந்த கனவு நம்மளை ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு போயிடும். ஓ, இது குளியல் முறை போல் இருக்குது, கனவு வந்துச்சுன்னா ஓ நம்மக்கிட்ட இருந்து கழிவுகள்லாம் வெளியில் போகுது அப்படின்னு சொல்லி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, விழிப்புணர்வோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக பிடிமானம் கிடைக்க மாட்டேங்குது, டக்குன்னு அதை செய்யும் பொழுதே தூங்கிடுறோம். அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இது கனவு அப்படிங்கிறத என்னால் நினைவில் கொள்ள முடியும் அப்படிங்கிறது கூட சொல்ல முடிவதில்லை. அப்போது இது நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம்.
இதே இன்னொரு 4 வகையான கனவுகளை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது இன்னும் கொஞ்சம் ஆழமானது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோவில் அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ இந்த பயிற்சி ரொம்ப எளிமையானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அப்போ கனவுல மட்டும்தான் இது விழிப்பாக இருக்க முடியுமானா அப்படி இல்லை. இது நினைவில் நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட எந்த எண்ணங்கள் வந்தாலும் குயிக்காக ரியாக்ட் பண்ண மாட்டோம். இது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு கனவு மாதிரி, இது ஒரு நினைவு அப்படிங்கிறத நம்ம விழிப்புணர்வோடு அதையும் கவனிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். எனக்கு சுத்தமாக நேரம் கிடையாது மூச்சு பயிற்சி செய்வதற்கோ தியானம் செய்வதற்கோ, எந்த பயிற்சிக்கும் எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறது. சரி, தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணி முதல் நாளே இது வரலைன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்கு இது ப்ராக்டிஸ் கைகூடலை, என்னால் இதை கவனிக்க முடியல, தூக்கத்தில் வர கனவுல கவனிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து குற்ற உணர்வுக்கு போயிடக்கூடாது. திரும்ப 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 இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும் பொழுது ஒரு நாள் நிச்சயமாக தூக்கத்தில் வரும் கனவுகளை அப்படி தள்ளி நின்று கவனிக்கக்கூடிய தன்மையை பெறுவீர்கள். அன்னைக்கு எல்லாவற்றையும் தள்ளி நின்று ஒரு சாட்சியாளனாக கவனிக்கும் தன்மையை பெற்று விடுவீர்கள் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.